அப்புறம் என்ன விஷயம்? அது 2 விஷயமா தான் பேசலாம்னு கால் பண்ணீங்கய்யா. சரி சரி, நான் வரேன், நேர்ல பேசுவோம். ஆ? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ யாரு, எதுக்காக இங்க இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். என் பேரனை மைக்கிட்டா இந்த வீட்டுல வேலையே செய்யாம இருக்கலான்னு பாக்குறியா? என்ன மாசம் மாசம் நின்னுட்டு இருக்க? என்னோட ரூம்ல போய் கண்ணாடி எடுத்துட்டு வா. காலங்காத்தால ராசி பலன் பார்க்கலன்னா பொழுதே போக மாட்டேங்குது. அந்த சேது எனக்கு காணோன்னு விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு போயிட்டானே, சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு. நான் பாம்பேக்கே போயிடலாம். இதை யாராவது பார்த்துட்டா என்ன ஆகும் நினைக்கும் போதே என் உடம்பெல்லாம் நடந்தது. இதை எப்படியாவது யார் கண்ணிலையும் படவிடாம பண்ணணும். எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே. ஹேய், என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? பாட்டி தான் கண்ணாடி கேட்டாங்கல, எடுத்துட்டு வா போ. மௌன விரதம் இருந்தா எல்லாமே சரியா போயிடும்னு போட்டிருக்கு. ஹே ரம்யா, விளையாடாத. எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? பேப்பர்ல உண்மையாவே அப்படிதான் போட்டிருக்கா? ராசி பலனை பார்த்து நல்லதா 2 வார்த்தை சொல்லுவேன்னு பார்த்தா கை கால் மறுத்து போகும். சாப்பிடாம மௌன விரதம் இருக்கணும்னு என்ன பயமுறுத்துறா? போடி, நீயும் படிச்சதா போ. பாட்டி 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 நில்ல பாட்டி. போடி. எப்படி எல்லாம் சொல்லிட்டா பாரு. என்னையே ஏமாத்திட்டா. பயந்துட்டியா? சும்மா சொன்ன பாட்டி. ராசி பலன்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு உனக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால பாட்டி இன்னைக்கு நீ நிறைய சாப்பிடலாம். போதுமா? உனக்கு எல்லாத்துலயும் பாட்டி 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 வலிக்குது பாட்டி. போ பாட்டி. வர. ஏய், இந்த வீட்ல எப்போ இப்படிதாம்மா, அத்தைய கலாட்டா பண்றதே உங்களுக்கு வேலை. டேய், இந்த லொகேஷன் பார்த்து சொல்லு. அண்ணே, வர லெஃப்ட்ண்ணே. துளசி, இந்த வாட்டி நீ என்கிட்ட மிஸ்ஸே ஆக மாட்டேன். கண்டிப்பா நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். உன்னை பார்க்கதாம உள்ள வந்தேன். எங்கேயாச்சும் வெளியே போகணும் வரணும்னா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. இல்ல, வீடு பக்கத்துல தான், அதனால நடந்தே வந்தேன். அந்த விஷயம் என்னாச்சுமா? அதை ஏன் கேக்குறீங்க? மறுபடியும் வீட்டுக்கு கர்ச்சிப் போட்டு ஒருத்தன் அவரை கொலை பண்ணவே வந்துட்டான். மறுபடியுமா? அப்புறம் என்னமாச்சு? நான் அவனை விரட்டிட்டு போனேன், ஆனா அவன் அதுக்குள்ள தப்பிச்சு போயிட்டான். நான் அவர்கிட்ட அவரை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லியும் பார்த்துட்டேன். ஆனா அவர் அதை கேட்டதும் சிரிச்சுட்டு நான் சொன்னதை கேட்காம நான் ஏதோ பயத்துல சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப என்னமா பண்ண போற? எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு வர ரொம்ப பயமா இருக்கு. உன் வீட்டுக்காரர்கிட்ட மறுபடியும் பேசி பாருமா. எனக்கு நம்பிக்கை இல்ல. வீட்டுக்குள்ள கத்தி எடுத்துட்டு வந்தான்னு சொல்றதே நம்ப மாட்டேங்கிறாரு.
நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஒரு நிமிஷம் இருமா, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். ஹலோ. ஆ என்ன ஆட்டோவை காணோம்? இருமா பார்க்கலாம். இப்ப என்ன பண்றது? அவனை ஃபாலோ பண்ணியிருந்தா யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். எனக்கும் தெரியல, ஆட்டோ மிஸ் ஆயிடுச்சு. சரி, வீட்டுக்கு போலாம். கவலைப்படாதம்மா, உன் வீட்டுக்காருக்கு ஒன்றும் ஆகாது. சீக்கிரமா அவனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் வேற எங்கேயாச்சும் பார்த்தா கூட உடனே உனக்கு தகவல் சொல்றேன். சரி, போலாம். ம். கண்ணில் பார்த்தோம் வந்தவனை மிஸ் பண்ணிட்டோம். அவனை மட்டும் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருந்தா அவர் உயிருக்கு யாரால பிரச்சனைன்னு கண்டிப்பா தெரிய வந்திருக்கும். நானும் கிளம்பி பாம்பேக்கு போய் வேலையில நிம்மதியா ஜாயின் பண்ணிருப்பேன். இப்போ எதுக்கு ஃபீல் பண்ற? நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆட்டோ ஸ்டாண்டில் போய் அந்த ஆட்டோக்காரரை பிடிச்சி விசாரிச்சா எங்க இறக்கிட்டாருன்னு தெரிஞ்சிட போது. ஆமாங்க. அதை வச்சு அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஆட்டோ ஸ்டாண்டுக்கே போறீங்களா? போங்க. ஆ சரிம்மா.